ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியோனிக்ஸ் வெற்றி கூட்டம். நம்ம ஆல்ரெடி ஒரு போன வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழில் அழகு 7ல் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, அதில் ஒரு 13 சான்றோர்கள் பற்றி கொடுத்துருந்தாங்க. அதில் 5 சான்றோர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, அதோட டாபிக் வைஸ் பிடிஎஃப் வந்து போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் அடுத்த 4 தமிழ் சான்றோர்கள் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, அந்த தமிழ் சான்றோர்களை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்துலேயும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து 4 தமிழ் சான்றோர்கள் யார், போன வீடியோவில் நம்ம காயிதே மில்லத் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து அடுத்த 4 பேர், அடுத்த 4 தமிழ் சான்றோர்கள் யார் யார் அப்படின்னா தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நெக்ஸ்ட்டு முடியரசன். இவங்க 4 பேரை பற்றி தான் இவங்க 4 பேரோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து தாராபாரதி அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் மொத்தமாக ஒரு 4 பேஜுக்கு இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற ஒரு கவிதை பேலையிலையும், திண்ணையை இடித்து தெரிவாக்கு அப்படிங்கிற ஒரு இதுலையும் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகுது. அதோட பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். தாராபாரதி அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டே இருக்கும், வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 2வது டாபிக் வந்து என்னதுன்னா வேலு நாச்சியாரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பாடமாக தான் கவர் ஆகுது. இதில் ஒரு 5 பேஜ் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது, அதாவது தமிழ் புக்கில் 5 பேஜ் இருக்குது. அது என்னென்னதுன்னா வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்லேயே ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்துலையும் இன்னொன்று வந்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கு கடிதம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து வேலு நாச்சியாரோட டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகுது. இப்போ இந்த 2க்கான பிடிஎஃப்பும் கீழே இருக்குது. அதுக்கடுத்து 3வது வந்து யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 4 பேஜ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. அதில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற டாப்பிக்லையும், செய்யும் தொழிலே அப்படிங்கிற தெய்வம் அப்படிங்கிற டாப்பிக்லையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகுது. 4 பேஜ் இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில். அடுத்து 4வது டாபிக் வந்து என்ன அப்படின்னா முடியரசன் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 5 பேஜ் இருக்குது நம்மளோட ஸ்கூல் புக்கில். அதில் ஒன்று வந்து நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டாப்பிக்லையும், யார் கவிஞன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லையும் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகுது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 4 பேர் பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று தாராபாரதி, இன்னொன்று வேலு நாச்சியார், இன்னொன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், 4வது வந்து முடியரசன். இது வரைக்கும் மொத்தம் 13ல் இது போன வீடியோவில் 5, இந்த வீடியோவில் 4, 9 பேர் பற்றி பார்த்துட்டோம். டாபிக் வைஸ் இவங்களோட பேர் டாபிக் வைஸ் அந்த பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது. இன்னொன்று அந்த செய்யுள் வரிகளையும் சேர்த்து தான் படிக்கும்போது, ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் நமக்கு கொஷின் பேப்பரில் என்ன தான் கேட்காங்கன்னா செய்யுள் வரிகள் கொடுத்து இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு தான் கேட்காங்க. ஸோ நம்ம படிக்கும்போது செய்யுள் வரிகளையும் ஒரு தடவை வாட்ச் விட்டுக்கணும். ப்ளஸ் இது மட்டும் போதுமான்னு கேட்டால் கிடையாது, நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியலில் இவங்கள பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கணும். அதையும் பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் முடியும். இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் கரெக்டாக போட முடியும், கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தா தான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்டு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அதுக்கான பிடிஎஃப் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற 4 பேருக்கான 4 தமிழ் சான்றோர்களுக்கான பிடிஎஃப் பற்றி பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.